ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் லக்ஷ்னா. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, ஆக்சுவலாக வந்து குழந்தைங்கள வந்து நம்ம வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நியூ பார்ன் பேபிஸ் வந்து இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மாதிரி அமௌண்ட் வந்து செலவாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கூட ட்ரெண்ட் ஆகிக்க சாங் மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கும் 1000 லெவலில் வந்து நம்ம வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ வந்து ஒரு குழந்தைய நம்ம வந்து வளர்க்குறோம் அப்படின்னா மினிமலாக ஒரு பட்ஜெட் வந்து எவ்வளோ தேவைப்படுது மந்த்லி அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்கள் பட்ஜெட் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி அந்த பட்ஜெட்டை வந்து லெஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான் கொஞ்சம் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் தென் டிப்ஸுன்னு இல்லாமல் நான் வந்து மினிமலாக என்ன யூஸ் பண்ணுறேன், ஓரளவுக்கு ஒரு மந்தில் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து என்னென்னலாம் செலவு பண்ணுறதுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெயினாக பார்த்திங்கன்னா வந்து டயப்பர்ஸு. ஸோ டயப்பர்ஸ் வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான். நீங்கள் ஃபுல் டே வந்து நீங்கள் டயப்பர் வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மந்த்லி வந்து ஒரு 2-3 பேக்ஸாவது வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதை நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்று கிளாத்துக்கு வந்து நீங்கள் கன்வெர்ட் ஆகிக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி கிளாத் டயப்பராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லங்கோட்ஸ் யூஸ் பண்ணும்போது வந்து நம்ம அதோட யூசேஜ் வந்து கொஞ்சம் டயப்பர் யூசேஜ் வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா அரவுண்ட் ஒரு பேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 to 600 ருபீஸ் ஆகும் ஒரு இதுக்கு, ஒரு டயப்பர் பேக்கேஜுக்கு. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் குழந்தைக்கு வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுறது என்னன்னு சொல்கிறேன். ஆனால் குழந்தைங்கும்போது நம்ம வந்து 1 இயரோ இல்லை அவங்க க்ரோத் வரைக்குமே நம்ம வந்து ஒவ்வொரு மந்த்லேயும் ஒன்றா நம்ம வந்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். நான் வந்து பேசிக்காக அவங்களுக்கு என்ன நீடோ அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டாவது என்ன பார்த்திங்கன்னா கிளாத்ஸும் அப்படி தான். உங்களுக்கு என்ன தேவையோ மினிமலாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணால் போதும். ஏன்னா சின்ன குழந்தைங்க வந்து டக்குன்னு வந்து வளர்ந்துருவாங்க. ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் வந்து நம்ம வந்து மினிமல் கிளாத்ஸே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தால வளர வந்து நம்ம வந்து கிஃப்டாக வரதோ அதில் நம்ம ஓனாக வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டாய்ஸும் அதே மாதிரி தான். நம்ம வாங்குறதும் சரி, ஆர்எல்ஸ் கிஃப்ட் வர்றது கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து இப்போ டயப்பர்ஸை தவிர்த்து நான் வந்து மெயினாக வந்து குழந்தைக்கு வந்து மேஜராக என்ன செலவாகும்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து உங்கள் குழந்தையோட ஃபீடிங் பொறுத்து. இப்போ நான் ஃபீடிங் மம்மாஸ்க்கெலாம் வந்து அதோட இது தெரியும். இப்போ நான் வந்து என் குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணுறேன், ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறேன். என் பையனுக்கு வந்து இப்போ 9 மந்த்ஸ் ஆகுது. ஸோ 9 மந்த்ஸ் வரைக்கும் வந்து நான் ப்ரெஸ்ட் ஃபீடிங்கும் பண்ணுறேன், இந்த மாதிரி கிளஸ்டர் ஃபீடிங்கும் பண்ணுறேன். ஐ மீன் எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த பால் பவுடர் வந்து போட்டு கொடுக்குறது. இது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் இது வாங்குறதோட அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன்னா, என் குழந்தைக்கு வந்து நான் வந்து ஃபீட் பண்ணுறேன். நான் ஃபீட் பண்ணது பத்தாது அவன் வந்து கேட்கும்போது வந்து இந்த மாதிரி பால் பவுடர் வந்து கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே நீங்கள் வந்து பால் பவுடர் தான் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால், ஃபார்முலா மில்க் தான் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்கள் மந்தோட பட்ஜெட்டில் வந்து இது வாங்குறதுக்குள்ள அமௌண்ட் வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்கும். அண்ட் தென் உங்கள் டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ண பவுடர் வந்து காஸ்ட் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு மாதிரி சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து உங்கள் டாக்டர் என்ன பவுடர் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து 1000 ருபீஸில் இருக்கிற மில்க் பவுடரும் இருக்குது, இது 500 ருபீஸில் இருக்கிற மில்க் பவுடரும் இருக்குது, மாட்ரேட் ரேஞ்சில் இருக்கிறதும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து டாக்டர் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க அண்ட் தென் உங்கள் பேபி வந்து எவ்வளோ ஃபீட் எடுத்துக்கிறாங்கங்கிறத பொறுத்து. இப்போ என் குழந்தைக்கு பார்த்திங்கன்னா அது ஒவ்வொரு குழந்தைங்களும் குடிக்கிறத பொறுத்து. நான் வந்து இனிஷியலாக வந்து அவனுக்கு வந்து ஒரு ஃபீடு அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் மந்த்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக வந்து நான் வந்து டே டைமில் கொடுக்குறது இல்லை, நைட் டைம் மட்டும்தான் நான் வந்து கொடுக்குறேன். டே டைமில் வந்து என்னோடய மில்க் மட்டும்தான் நான் கொடுப்பேன். ஸோ இன்க்ரீஸ் ஆக வந்து அந்த அவங்க ஃபீடிங் எடுத்துக்கிற லெவலும் வந்து அதிகமாகும். ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ அதை பொறுத்து நீங்கள் வந்து எனக்கு வந்து மந்த்லி வந்து ஒரு 3 to 4 பேக்ஸ் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் ஃபார்முலா மில்க்கு. ஸோ இதோட பட்ஜெட் என்னன்னு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக 1000 ருபீஸில் உள்ள இது தான் நான் வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து சம்திங் இந்த ஃபார்முலா மில்கில் வந்து கலப்படம் கலந்துருச்சு அப்படிங்கிற ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் வந்து நான் வந்து லாக்டோஜன் வந்து கன்வெர்ட் ஆகிக்கிட்டேன். ஸோ அதுதான் வந்து சின்ன வயசுலேருந்தே மோஸ்ட்டாக எல்லா பேரண்ட்ஸும் வந்து கொடுக்குறது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கன்வெர்ட் ஆகிக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து லாக்டோஜன் வந்து கன்வெர்ட் ஆகிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் தான்.
ஸோ ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸுங்கும்போது நம்ம வந்து லோஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த லோஷன் அது நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை பொறுத்து இப்போ வந்து ஹை ரேட்டில் இருக்கிற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸும் இருக்குது, நார்மலாக மினிமல் ரேட்டில் இருக்கிற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸும் இருக்குது. ஸோ நான் வந்து ஹிமாலயா அண்டு பேபி ஹக் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து 110 ருபீஸ் போட்டிருக்கு 100 ml. ஸோ ஒரு மந்த்துக்கு வந்து நம்ம ஒன்றுன்னு வாங்கினாலும் பார்த்துக்கோங்க. ஆனால் இது வந்து 1 மந்த்து வரைக்கும்லாம் வந்து வராது, கூடவே தான் நம்ம வந்து வரும். அப்புறம் வந்து மசாஜ் ஆயிலு, ஸோ இது ப்ரைஸும் பார்த்துக்கோங்க. எல்லாமே ஓரளவுக்கு மினிமம் 100 அந்த மாதிரி தான் இருக்கும். இதுவும் அப்படி தான். டைப்பர் ரேஷ் க்ரீமு நீங்கள் அதிகமாக வந்து டைப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது ரேஷ் க்ரீமும் உங்களுக்கு தேவைப்படும். அண்ட் தென் வந்து சோப்பு நான் வந்து பேபி ஹக் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். பேபி ஹக் அண்ட் ஹிமாலயா 2 யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இதோட ப்ரைஸ் எல்லாமே வந்து மினிமலாக தான் இருக்கும். நான் என்ன யூஸ் பண்ணுறேங்கிறது தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை வச்சு தான் மினிமல்னு நான் வந்து சொல்கிறேன். அப்புறம் வந்து வைப்ஸு, இது வந்து கிஃப்ட் பேக்கில் இருந்தது. இது போக தனியாக நான் வந்து வைப்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். கண்டிப்பாக வந்து வைப்ஸ் வந்து எவ்ரி மாம்க்கும் வந்து தேவைப்படும். அவங்களுக்கு வந்து 1 இயர் 2 இயர் ஆகிற வரைக்குமே தேவைப்படும். ஏன்னா வாமிட் பண்ணுவாங்க, ஸ்வெட் ஆகும், மூஞ்சிலெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து இதாக்குவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து துடைக்கிறதுக்கு வந்து தேவைப்படும். மோஷன் போனால் இது பண்ணுறதுக்கு, ஸோ எல்லாத்துக்குமே வந்து வைப்ஸ் வந்து தேவைப்படும். அதனால் வைப்ஸும் வந்து ஒரு எசென்ஷியல் தான். ஸோ நான் இது காட்டிட்டேன். இதுவும் லோஷன் தான். ஸோ இதுவும் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது தவிர்த்து மெயினாக அவங்களுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா, டெய்லி வந்து நம்ம வந்து D3 கொடுக்குறோம். நியூ பார்ன்லேருந்து 1 இயர் வரைக்கும் கொடுக்குறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து மந்த்லி வந்து நம்ம அவங்களுக்கு வந்து D3க்கும் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து 83 ருபீஸு. இது வந்து பிராண்டு ஒவ்வொருது பொறுத்து வந்து மாறும். ஸோ உங்கள் டாக்டர் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. மினிமம் வந்து 100 வரைக்கும் இருக்குது. இதுலேயே வந்து 50 ml வந்து 100 ருபீஸ் இருக்கிறதும் இருக்குது. 100 ml வந்து 50 ருபீஸ்க்கு 80 ருபீஸ்க்கு இந்த மாதிரி இருக்கிறதும் இருக்குது. ஸோ அது வந்து உங்கள் டாக்டர்ஸ் கொடுக்குறத பொறுத்து. அண்ட் தென் வந்து 5th மந்த்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அயன் ட்ராப்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ இதுவும் வந்து 1 இயர் வரைக்கும் வந்து கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக வந்து உள்ளது. இதெல்லாம் மஸ்ட்டு. இதெல்லாம் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் நான் உங்ககிட்ட வந்து காட்டியிருக்கேன். இது போக நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து டாய்ஸ் கொடுக்குறதோ ஆர்எல்ஸ் வந்து மந்த்லி வந்து நீங்கள் ப்ளே மேட்டோ இல்லை வந்து ஃபீடிங் சேர்ஸோ ஆர்எல்ஸ் அவங்களுக்கு வந்து வாக்கர்ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறது வந்து அது அவங்களுக்கு ஏற்ற மந்த்ஸ்க்கு தக்கன தான். ஸோ வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே பேசிக்காக தேவைப்படக்கூடியது. ஸோ இது மட்டும் தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த விலாக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து சேனலில் வந்து போட்டிருக்கிறேன். என்னென்ன குழந்தைங்களுக்கு வந்து மினிமலாக வாங்கலாம், என்னென்னலாம் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோஸும் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய் கைஸ்.